வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ரெசிபி. இது வந்துட்டு ஷெஷ்வான் பன்னீர். இந்த சூப்பரான ஷெஷ்வான் பன்னீரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு மைதா மாவு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு சோள மாவு. இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஷெஷ்வான் சட்னி யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு சிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஷெஷ்வான் சட்னி சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு திக்கான பேட்டராக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல திக்கான பேட்டராக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பன்னீரில் வந்துட்டு கோட் ஆகும். இல்லைனா பன்னீர்லேருந்து இந்த மாவு வந்துட்டு நழுவிடும் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது. அதனால் கொஞ்சம் திக்கான பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கெட்டியான பேட்டரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாம கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க வெட்டிக்கலாம். கொஞ்சம் நீள துண்டுகளா கூட வெட்டிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இந்த பன்னீர் துண்டுகளை இந்த பேட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீர் துண்டுகளை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேட்டர்ல நல்லா டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு இந்த பேட்டரில் போட்ட பன்னீர் துண்டுகளை நல்லா பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இதை 2 சைடும் டர்ன் பண்ணி நல்லா கிறிஸ்ப் ஆக வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்க. நம்மளோட பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பன்னீரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. இந்த ஆயிலெலாம் நம்ம அப்சர்வ் ஆகிட்டோம் டிஷ்யூ பேப்பரில். இது மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பொரிச்ச எல்லா எண்ணெயும் நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கடையில் நான் என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு 2 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா. ஒரு 1/2 இன்ச் இஞ்சி துண்டு இந்த மாதிரி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாதி குடமிளகாய் இந்த மாதிரி டைசஸாக வெட்டி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த வரமிளகாய், பூண்டு, இஞ்சி 3ஐயும் போட்டுடலாம். இதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் லேசாக வதங்கிச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். இல்லை வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கிரன்ச்சோட இருக்கணும். அப்போ தான் சைனீஸில் வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த குடமிளகாவும் சேர்த்திடலாம். இதையும் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஷ்வான் சட்னி ஆட் பண்ண போகிறோம். இதோட பேரே ஷெஷ்வான் பன்னீர், அதனால ஷெஷ்வான் சட்னி தான் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. நம்ம பன்னீர் பொரிக்கிறதுக்கு அந்த பேட்டரில் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்கிற சாஸில் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை இதில் ஊற்றிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். சாஸ் வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிரேவியாகவும் செய்யலாம், செமி கிரேவியாகவும் செய்யலாம், இல்லை ட்ரையாக வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள்
தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கோட் ஆயிடுச்சு பாருங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை, அதனால நம்ம கொத்தமல்லி தழை போட போகிறோம் ஒரு கலர்ஸில் இருக்கிறதுக்காக. ஸோ இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஸ்பைசி ஷெஸ்வான் பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம வந்துட்டு இந்த ஷெஸ்வான் பன்னீரை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. நல்லா ஹாட் நல்ல ஸ்பைசியான ஒரு ஷெஸ்வான் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட இல்லை சப்பாத்தி கூட அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா கொத்தமல்லி தலையை வந்துட்டு மேலே தூவி விட்டுருங்க. இந்த சூப்பரான ஷெஸ்வான் பன்னீரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.